என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி, துணைச் செயலாளர், உரத்து சிந்தனை வாசக எழுத்தாளர்கள் சங்கம். இந்த என்ஆர்கே நூல் விருது வருஷம் கொடுத்துட்டுருக்கேன். ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருக்குது. நல்ல ஒரு இலக்கியத்தை எல்லாம் ரசித்து அழகாக எழுதுறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் பெரிய விஷயம். அதை நம்ம அப்பப்போ என்கரேஜ் பண்ணி ஒரு வருஷம் இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் நிறைய கொடுக்கலான்னு இருக்கேன். இன்ஃபேக்ட் தஞ்சாவூரில் ஒரு ஸ்கூலில் ஒரு மீட்டிங்கில் சிறந்த கவிதைகளுக்கு பரிசு அடுத்த வருஷம் கொடுக்குறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நான் தொடர்ந்து எவ்ரி இயர் பண்ணுவேங்கிறத உறுதிமொழி சொல்லுகிறேன். சரியா? ஓகே. இன்றைய நிகழ்ச்சி பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ அருமையாக நடந்தது. எல்லாரும் நல்ல செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வந்தால் ரொம்ப ஆனந்தமாக நடந்தது. உங்களை மாதிரி எல்லாரும் ஆதரவு காட்டி நன்னா பண்ணினேன். இன்னும் சொல்கிறேன், வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு. ரொம்ப நன்னா நடந்தது. காட் பிளெஸ் ஆல். ராம், உரத்து சிந்தனை அசோசியேஷனுடைய பொதுச் செயலாளர். இந்த நிகழ்ச்சி முழுக்க எழுத்தாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி. இது ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலாக நாங்கள் இதை தொடர்ந்து நடத்திட்டுருக்கோம். என்ஆர்கே சார் தான் அதுக்கு முக்கியமானவர். அவர் தான், அவருடைய பேரில் தான் இந்த விருது, எழுத்தாளர்களுக்கு பரிசளிப்பு, இதெல்லாம். இது மற்றவர்களுக்காக இல்லை. உரத்து சிந்தனையில் இருக்கவங்களே ஏராளமான எழுத்தாளர்களே எங்ககிட்டே இருக்காங்க. ஸோ அவர்களுடைய படைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக தான் இதை எங்கள் உறுப்பினர்களுக்கு மட்டுமான இந்த தேர்வு. இப்போ இந்த வருடமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 55 நூல்கள் வந்துடுச்சு. 55 நூல்கள்லேருந்து எங்களால் ஒரு 10 நூல்களுக்கு தான் பரிசு கொடுக்க முடிஞ்சிருக்கு. மற்ற எல்லா நூல்களுமே கூட பரிசுக்குரிய நூல்கள் தான். இந்த ஆண்டு வழக்கத்தை விட நாவல்கள் அதிகமாக வந்திருந்தது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா நாவல்கள் எழுதுவது குறைந்து போன காலகட்டத்தில் இந்த வருடம் நாவல்கள் அதிகமாக வந்தது. சிறுவர் இலக்கியமும் இந்த தடவை அதிகமாக வந்தது. இதெல்லாமே கூடுதலான மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும்னா, பொதுவாக எதிர்க்க இருக்கிறவங்களாம் பார்வையாளர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருப்பவர்களும் எழுத்தாளர்கள், மேடையில் இருந்தவர்களும் எழுத்தாளர்கள். எதிரில் இருப்பவர்களும் பிரபலமானவர்கள், மேடையில் இருந்தவர்களும் பிரபலமானவர்கள். ஆக இது ஒரு எழுத்தாளர்களுடைய நிகழ்ச்சின்னு சொல்கிறத விட எழுத்தாளர்களுடைய சங்கமம்னு சொன்னால் தான் ஒரு நினச்சேன். எப்படி காசி நகரில் தமிழ் சங்கமம் கூப்பிடுற மாதிரி இங்கே எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் இருந்து ஒவ்வொரு எழுத்தாளரும் இன்னொரு எழுத்தாளரை பாராட்டுவது என்பது ஒரு நல்ல பண்பு. போட்டிகள், பொறாமைகள் இல்லாத ஒரு எழுத்து உலகம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதுக்கு உரத்த சிந்தனை காரணகர்த்தாவாக இருக்கிறது. அதற்கு என்ஆர்கே போன்ற நல்ல உள்ளங்கள் உதவியாக இருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடரும். பல நிகழ்ச்சிகள் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அதில் இது எங்களுடைய ஹைலைட். வருடத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி பாரதி விழா ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு நிகழ்ச்சி, அதுபோல் என்ஆர்கே அவர்களுடைய விருது வழங்கும் விழா என்பது. இந்த விருதை பெற்றவர்கள் பல மேடைகளில் இதை குறிப்பிடுறாங்க. என்ஆர்கே விருது பெற்ற எழுத்தாளர்னாலே அதுக்கு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கிறது. அந்த வகையில் என்ஆர்கே அவர்களுக்கும் உரத்து சிந்தனையினுடைய நடுவராக இருந்தவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் இளம் எழுத்தாளர்கிட்ட எழுத்தாளர் திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்? ஆர்வம் எழுத்தாளர்கள் இன்றைக்கி நிறைய வந்துட்டாங்க சார். அதான் இன்றைக்கி எப்படி சொல்கிறதுனா, நிறைய நூலகங்கள் திறக்கிறாங்க, நிறைய நூல்கள் இருக்குது, எழுத்தாளர்கள் அதிகமாகிட்டாங்க. ஆனால் எழுத்து குறைவாயிடுச்சு. எழுத்து அப்படின்றது இப்போ திருப்பூர் கிருஷ்ணன் பேசும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க. எழுத்து என்பது பேசப்பட வேண்டிய எழுத்தாக இருக்குது. ஏதோ அவங்க அவங்களுக்கு தெரிந்தது, அவர்கள் பார்த்தது, படித்தது, அவர்களுக்கு தெரிந்ததை எழுதி நாங்களுக்கும் ஒரு எழுத்தாளர்னு ஒரு லேபிள் வர வேண்டும் என்ற ஆர்வம் தான் இருக்கிறத தவிர ஒரு டீப் திங்கிங் இருக்குல்ல, அதுக்கு நிறைய படிக்கணும், நிறைய பேரோட படிக்கணும். இன்றைக்கி விக்கிபீடியாவை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணி கட்டுரை எழுதுகிறவங்களாம் இருக்காங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு ஆய்வு மேற்கொண்டு ஒரு களத்துக்கு போய் சேர்ந்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து அதை நம்மளுடைய ஸ்டைலில் எழுத ஆரம்பிக்கணும். நமக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கணும். அப்போ தான் அந்த எழுத்து காலம் கடந்து நிற்குமே தவிர, இப்போ எழுதுகிற இளைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது. ஆர்வத்தை நான் குறை சொல்ல மாட்டேன். அந்த ஆர்வம் எல்லாருக்குமே ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ஆர்வம் இருக்கும். ஆனால் காலம் போக 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 தங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கணும். தங்களுக்குன்னு ஒரு நடையை உருவாக்கி கொண்டு அதன் மூலமாக எழுத்தாளர்களாக வந்தாங்கன்னா காலம் கடந்து பேசப்படுவார்கள். சார், நீங்கள் தொடங்கும் போது இந்த எழுத்தாளர் சங்கத்தில் இருந்த எண்ணிக்கைக்கும் இப்போதும் எவ்வளோ? இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது சார். ஏன்னா இது எப்படின்னா, நாங்கள் ஒரு 350க்கு மேலே போக விடாமல் பார்த்துக்குறோம். சமாளிக்கிறது கஷ்டம் ஒன்று. ரெண்டாவது, இதில் வயதானவர்கள் அப்புறம் போன உடனே அடுத்த ஜெனரேஷன் வருது. இப்போ நாங்கள் 42 வருடமாக இருக்குன்னா பல எழுத்தாளர்கள், மூத்த எழுத்தாளர்கள் இதில் உறுப்பினராக இருந்து காலமாகி போயிட்டாங்க.
புதிய எழுத்தாளர்கள் வந்துட்டுருக்காங்க. இது வந்து ஒரு நதி ஓட்டம் போல தான். புதிய வெள்ளம் வர வர பழைய வெள்ளம் போயிட்டே இருக்கும். அதனால் இது கான்ஸ்டண்ட்டாக ஒரு 350க்கு மேலே போகாமல் பார்த்துக்கிறோன்னா அதிகமாக இருக்கிறத விட நிறைவாக இருக்கணும். அதுதான் எங்களுடைய கொள்கை. நம்ம சங்கத்தில் மொத்தம் எத்தனை எழுத்தாளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க? இருக்காங்க சார். எல்லாருமே ஒரு 200க்கு மேற்பட்ட எழுத்தாளர்கள் இருக்காங்க. இல்லை ஒரு 300 பேர் இருக்காங்கன்னா அதில் 200க்கு மேற்பட்டவர்கள் எழுத்தாளர்கள். இப்போ நம்ம சங்கத்தில் ஒரு எழுத்தாளர் வந்து சேரணும்னா என்ன ப்ரொசீஜர் வச்சுருக்கீங்க? ஒரு ப்ரொசீஜர் இல்லை சார், எழுதணும் அவ்வளோதான். கடிதம் எழுதுறவங்க கூட எழுத்தாளர் தான் இன்றைக்கி எல்லாமே ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்க, வாட்ஸ்அப்பில் எழுதுகிறாங்க. எல்லாருமே இன்றைக்கி எழுதுறதுன்றது ரொம்ப எளிதான விஷயமாக எடுத்து. அதனால் இதற்கு வந்து தகுதியும் இல்லை. நீங்கள் சேர்ந்த பிறகு உங்கள் தகுதியை வளர்த்துங்க, அவ்வளோதான். சங்கத்தில் சேர்வதற்குன்னு ஒரு தனி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடலை. இத்தனை புத்தகங்கள் போட்டிருக்கணும், இத்தனை நூல்கள் எழுதியிருக்கணும், இத்தனை சிறுகதைகள் வந்திருக்கணுன்ற மாதிரி நல்ல எழுதுங்க, நேசிங்க. வாசகர்கள் கூட இதில் எழுத்தாளர்களாகலாம். ஏன்னா எங்களுக்கு வாசக எழுத்தாளர் சங்கம் தான். இதில் வாசகர்களாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கி எழுத்தாளர்களாக மாறி இருக்கிறாங்க. அதான் ஒரு ஜெனரேஷன் வந்து உருவாகி இருக்கிறது.